Hi student, welcome to Muthu Maths YouTube channel. So next example 11.11 பார்க்க போறோம். Find the constant c such that the function f of x is equal to cx square 1 less than x less than 4 0 otherwise is tentative function in compute p of 1.5 less than x less than 3.5 p of x less than or equal to 2 p of 3 less than x. Okay. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட சொல்யூஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஃபஸ்ட்டில் 1, அடுத்தது 4. ஃபஸ்ட்டில் 1 4. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 0. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி டென்சிட்டிவ் ஃபங்க்ஷன், சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி டென்சிட்டிவ் ஃபங்க்ஷன் பிடிஎஃப்னு போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்னா, அப்போ இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இதை எப்படி சார் பிரிக்கலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, 1 to 4. ஓகே, அடுத்து 4 to infinity. ஓகே, பிரிச்சிடலாமா? இன்டகரல் ஓவர் minus infinity to 1 f of x into dx plus integral, okay, 1 to 4, integral 1 to 4 f of x into dx plus integral 4 to infinity f of x into dx is equal to 1, is equal to 1. okay, so அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும்? உங்கள் ஃபங்க்ஷனே இல்லை, ஜீரோவா? அகைன் என்ன இருக்கும்? இங்கே ஃபங்க்ஷன் சியா, சி இன்ட்டு இன்டகரல் 1 to 4, 1 to 4 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், இங்கேயும் ஃபங்க்ஷனே கிடையாது, 0 இஸ் ஈக்குவல் டு 1, இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ சி அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 என்ன லிமிட் 1 to 4 இஸ் ஈக்குவல் டு 1. முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? சி பை 3, அப்பர் லிமிட் என்னது? 4 கியூப் பண்ணால் 64 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு சி பை 3 இன்ட்டு 63 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 21c இஸ் ஈக்குவல் டு 1, c இஸ் ஈக்குவல் டு 1 by 21, c இஸ் ஈக்குவல் டு 1 by 21. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது சப்ஸ்டியூஷன் நம்பர் 1. ஓகே, சப்ஸ்டியூஷன் நம்பர் 1ல் என்ன சார் எடுத்துக்கலாம்னா p of 1.5 less than x less than 3.5, less than x less than 3.5 is equal to integral 1.5 to 3.5 f of x into dx, f of x into dx. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? சியோட வேல்யூ சி அப்படியே எழுதிக்கலாம். 1.5 to 3.5 x square into dx, x square into dx. ஓகே, ஸோ அப்போ சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் கியூப் பை 3, 1.5 to 3.5, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? இப்போ என்ன கிடைக்கும்? சி பை 3, ஓகே, 3.5 the whole cube minus 1.5 the whole cube, 1.5 the whole cube. ஓகே, ஸோ அப்போ சியோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டேன், 21 by 21. அப்போ 1 by 21 இன்ட்டு 1 by 3, இப்போ இதை கியூப் பண்ணால் என்ன வரும்? 42.875 minus 3.375, minus 3.375 is equal to 1 by 63 into 39.5. ஓகே, ஸோ அப்போ இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்?
395 divided by 630. இதை simplify பண்ணா 79 by 126. 79 divided by 126. Okay. அடுத்தது substitution number 2 பெறலாமா? என்ன இருக்கு? P of x less than or equal to 2. அப்ப integral minus infinity to 2 f of x into dx. Okay. So அப்ப இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? Integral minus infinity to 1 f of x into dx plus integral 1 to 2 f of x into dx. Okay, is equal to 0 plus c into integral 1 to 2 x square into dx. x square into dx. Okay, அப்போ x square integrate பண்ணா என்ன வரும்? cங்கிறது அப்படியே இருக்கும். x square integrate பண்ணா x cube by 3. x cube by 3 2 to 1. அப்போ upper limit minus lower limit apply பண்ணலாமா? அப்போ 1 by 21. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? 8 by 3 minus 1 by 3. ஓகே, is equal to 1 by 21 into 7 by 3. எல்லாத்தையும் simplify பண்ணா 1 by 9. எல்லாத்தையும் simplify பண்ணா 1 by 9. ஓகே, அடுத்து third substitution. Substitution number 3 பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. Substitution number 3ல என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா P of 3 less than x. P of 3 less than x எப்படி சார் எழுதலாம்னா P of x greater than 3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா integral 3 to infinity f of x into dx. f of x into dx. ஓகே, அடுத்தது இதை எப்படி பிரிக்கலாம்? integral 3 to 4 f of x into dx. okay, plus integral 4 to infinity f of x into dx. f of x into dx. okay, so அப்போ இதில் இருந்து c வெளியில் எடுத்துக்கலாம். அகைன் என்ன இருக்கும்? integral 3 to 4 x square dx plus 0. ஓகே, அகைன் என்ன இருக்கும்? c அப்படியே வச்சுக்கலாம். x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் x cube by 3 அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஓகே, அப்போ c அப்படியே இருக்கும். அப்பர் லிமிட் எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? 64 by 3 minus 27 by 3. ஓகே, c ஓட வேல்யூ எவ்வளோ? 1 by 21 into 37 by 3. என்ன கிடைக்கும்? is equal to 37 divided by 63. 37 divided by 63. இதுதான் சார் தேர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.